வணக்கம். முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். இன்னைக்கு நாம பிராண்டட் ஜெனரிக்ஸ் அப்புறம் மருந்துகளோட சப்ளை செயின் பத்தியும் விரிவா பேசலாம்னு இருக்கோம். சரி, ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா, முதலீட்டாளர் பார்வையில இது ரொம்ப முக்கியம். அதாவது இந்திய மருந்து கம்பெனிகளோட லாபம் பெரிய அளவுல இந்த பிராண்டட் ஜெனரிக்ஸ் சார்ந்து இருக்கு. ஆனா இது இப்படியே நீடிக்குமா? அரசாங்கத்தோட கொள்கைகள், இந்த விலை நிர்ணய முறைகள் இது எல்லாம் மாத்துமா? இதுதான் இப்போதைய பெரிய கேள்வி. ஒரு ரிஸ்க்னே சொல்லலாம். கரெக்ட். அப்போ முதல்ல பிராண்டட் ஜெனரிக்ஸ்னா என்னன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன். இப்போ பாராசிட்டமால்னு எடுத்துக்கிட்டா டோலோ மாதிரி பல பேர்ல வருது இல்லையா? அதுதானே? ஆமா, நீங்க சொல்றது சவிதான். கோட்பாட்டு அளவுல பார்த்தா, அதாவது நல்ல உற்பத்தி முறைகளை பின்பற்றினா எல்லா ஜெனரிக் மருந்துகளும் ஒண்ணுதான், ஒரே மாதிரி வேலை செய்யணும். ஆனா கம்பெனிங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களோட ஜெனரிக் மருந்துக்கு ஒரு பிராண்ட் பேரை வச்சு அது மத்ததை விட தரம் ஜாஸ்தி இல்ல சூத்ரா வேலை செய்யணும் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அப்போ மார்க்கெட்டிங், பிராண்ட் பில்டிங் இதுக்கெல்லாம் செலவு செய்றாங்களா? அதேதான். இதுக்கு நிறைய செலவு செஞ்சு அந்த மருந்தை அதிக விலைக்கு விக்கிறாங்க. இது மூலமா அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. ஆனா இந்த தர வேறுபாடு உண்மையிலே இருக்கா? இல்ல இது சும்மா ஒரு தோற்றம் தானா? காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது சிசிஐ, என்ன சொல்றாங்க இத பத்தி? சிசிஐ ஒரு ஆய்வு செஞ்சாங்க. அதுல என்ன தெரிய வந்துச்சுன்னா, இது பெரும்பாலும் செயற்கையா உருவாக்கப்படுற ஒரு வேறுபாடு தான் சொல்றாங்க. பல கம்பெனிங்க ஒரே மருந்து, ஒரே மூலப்பொருள் வச்சு செஞ்சாலும் வேற வேற பிராண்ட் பேர்ல நல்ல விலை வித்தியாசத்துல விக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய கம்பெனிங்க மருந்து உற்பத்திய தேர்ட் பார்ட்டிஸ் கிட்ட கொடுத்துடுறாங்க. அவுட் சோர்சிங் தான். ஓஹோ. அப்போ ஒரே ஃபேக்டரியில ஒரே மருந்து பல கம்பெனிகளுக்காக தயாரிக்கப்படலாம். சில சமயம் ஒரே கம்பெனி பிராண்டட் ஜெனரிக், அன்பிராண்டட் ஜெனரிக் ரெண்டையுமே கூட ஒரு இடத்துல தயாரிக்கிறாங்க. அடேங்கப்பா. இதனால தான் சிசிஐ என்ன பரிந்துரை செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு கம்பெனி, ஒரு மருந்து, ஒரு பிராண்ட் பெயர், ஒரு விலை. அதாவது ஒன் கம்பெனி, ஒன் ட்ரக், ஒன் பிராண்ட் நேம், ஒன் பிரைஸ் ஒரு கொள்கை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. சரி. இது அமலுக்கு வந்தா என்ன ஆகும்? இது அமலுக்கு வந்தா கம்பெனிகளோட லாபம் குறையலாம் இல்லையா? இத நீங்க ஒரு முதலீட்டாளரா கண்டிப்பா கவனிக்கணும். புரியுது. நோயாளிகளுக்கு பொதுவா மருந்துகளை பத்தி அவ்வளவா தெரியாது. டாக்டர் எழுதி கொடுத்தாலும் சரி, இல்ல கெமிஸ்ட் சொன்னாலும் சரி, அதை வாங்கிப்பாங்க. சிசிஐ என்ன சொல்றாங்கன்னா, அதிக விலை வச்ச பிராண்டுகளுக்கு அதிக மார்க்கெட் ஷேர் இருக்கிறதுக்கு காரணமே இந்த அதிக ட்ரேட் மார்ஜின் தான் சொல்றாங்க. அப்போ இது ஒரு மாதிரி தப்பான வழியில ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கே. கரெக்ட். பர்வர்ஸ் இன்சென்டிவ்னு சொல்லலாம். அதிக விலைக்கு அதிக லாபம்னா அதையே விற்க தோணும் இல்லையா? ஆமா. அப்போ அரசாங்கம் இதுக்கு ஏதாவது கட்டுப்பாடு வச்சிருக்கா? அரசாங்கம் ரெண்டு முக்கிய வழியில தலையிடுது. ஒன்னு டிபிசிஓ, அதாவது ட்ரக்ஸ் பிரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர். இதுக்கு கீழே வர்ற அத்தியாவசிய மருந்துகளுக்கு ட்ரேட் மார்ஜினை 24% ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல ரீட்டைலருக்கு 16%, ஹோல்சேலருக்கு 8%. ஓகே. இது டிபிசிஓ மருந்துகளுக்கு. மத்த மருந்துகளுக்கு? மத்த மருந்துகள் இருக்கிற இந்த அதிக லாபத்தை கட்டுப்படுத்த என்பிபிஏ, அதாவது நேஷனல் பார்மசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில கேன்சர் மருந்துகளோட ட்ரீட் மார்ஜினை 30% குறைச்சு ஒரு பைலட் திட்டம் செஞ்சிருக்காங்க. பைலட் திட்டமா? ஆமா, இது ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி. இது நல்லபடியா போச்சுன்னா மத்த மருந்துகளுக்கும் இதை விரிவுபடுத்த வாய்ப்பு இருக்கு. இது இந்தியால. வெளிநாடுகள்ல இதே மாதிரி நிலைமை இருந்திருக்கா? ஜெர்மனி ஒரு நல்ல உதாரணம். அங்க அரசாங்கம் சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. அதனால பிராண்டட் ஜெனரிக் சந்தை டெண்டர் பேஸ்ட் சந்தையா மாறிடுச்சு. டெண்டர் பேஸ்டு அப்படின்னா? அரசாங்கமே மொத்தமா ஒப்பந்தம் போட்டு மருந்துகளை வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. இதனால என்னாச்சுன்னா மருந்து விலைகள் பயங்கரமா சரிஞ்சிடுச்சு. பல கம்பெனிகளோட ஐரோப்பிய பிசினஸ் லாபமே இல்லாம போயிடுச்சு. அடேங்கப்பா. அப்போ இந்தியாலயும் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஆட்ரஸ்டாட்டின்னு ஒரு கொலஸ்ட்ரால் மருந்து. அது அரசாங்கம் ஒரு மாத்திரை 0.21 ரூபீஸ்க்கு வாங்குது. ஆனா அதோட ரீட்டைல் விலை என்ன தெரியுமா? 5.1. என்னது? 21 பைசா எங்க இருக்கு? 5 ரூபாய் எங்க இருக்கு? பெரிய வித்தியாசமாச்சே. ஆமா, இந்த வித்தியாசம் எதை காட்டுதுன்னா, ஒருவேளை சீர்திருத்தங்கள் வந்தா விலைகள் 90% வரைக்கும் கூட குறையலாம். ஐசிஆர்ஏ மாதிரி கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் கூட அரசாங்கம் ஜெனரிக் மருந்துகளை ஊக்குவிக்கிறதால உள்நாட்டு கம்பெனிகளோட பிசினஸ் மாடல் மாறலான்னு ரிஸ்க் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ முதலீட்டாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? சுருக்கமா பாருங்க, இப்போ பிராண்டட் ஜெனரிக்ஸ் மூலமா வர்ற இந்த அதிக லாபமும் சரி, சப்ளை செயினுக்கு தவிர அதிக சலுகைகளும் சரி, இது இப்படியே நீண்ட நாளைக்கு இருக்குமாங்கிறத சந்தேகம்தான்.
சிசிஐ பரிந்துரை, என்பிபிஏ நடவடிக்கைகள், ஜெர்மனி மாதிரி வெளிநாட்டு உதாரணங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசாங்கத்தோட கட்டுப்பாடு அதிகமாகி விலை மேலையும் லாப வரம்புகள் மேலையும் அழுத்தம் கூட தான் செய்யும். அப்போ ரிஸ்க் ஜாஸ்தி. நீங்க முதலீடு செய்யும்போது இந்த ரிஸ்க கண்டிப்பா கணக்குல எடுத்துக்கணும். இந்திய மருந்து கம்பெனிகளோட எதிர்கால லாபத்தை கணிக்கும்போது இப்ப இருக்கிற லாப அளவு அப்படியே தொடரும்னு நினைக்க முடியாது. சரி, இந்த கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. இந்த மாறிட்டே வர்ற சூழல்ல வெறும் விலை குறைப்புல மட்டும் கவனம் செலுத்தாம இந்த மருந்து கம்பெனிங்க நிலைச்சு நிக்கணும்னா வேற என்ன புதுமையான விஷயங்களை செய்ய முடியும்?